இந்த பகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னவா இருக்கு? எத முன்னிறுத்தி நீங்க வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க? ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதி தான். இந்த பகுதிகள்ல அதிகமான பகுதி வந்து வனத்துறையோட கண்ட்ரோல்ல இருக்க மாரி தான் இருக்கு. முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கட்டும், கண்ணகி கோயிலுக்கு வழி வழி உற்பத்தி வழி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், வ வருசநாடு கிழவன் கோயில் வழியா இருக்கட்டும், வருசநாடு மலைப்பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு 70ற்கும் மேற்பட்ட குர்குராம மக்களை வெளியேத்தக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் வனத்துறை தான். இந்த வனத்துறை வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு. மத்திய அரசுகிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு. மாநில அரசு அத எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்த சொல்லிட்டு இத்தன ஆண்டு காலமா ஓட்டிட்டாங்க. இதனோட விளைவு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அவங்க சொந்த ஊர்லயே வந்து அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே இது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிஎம்மா இருந்தாருன்னா, கண்டிப்பா வனத்துறை மத்திய அரசுல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கான முழு மூச்சு நடவடிக்கைய நாங்க எடுப்போம். இங்க நீர்நிலைகளே கிடையாது. நீர்நிலைகள தூர்வாரவும் இல்ல, இருக்கிறத எல்லாத்தையும் பட்டா போட்டு வித்த பின்னாடி இத எப்படி அரசம்பட்டி ஆக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும் தான் நீர்நிலைகள மீட்டெடுத்து விவசாயத்த நாங்க அரசு பணின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாரி நாங்க மலைய ஒட்டி இருக்க பகுதிகள்ல ஆடு, மாடு மேய்த்தால் மட்டும் தான் நம்மளோட வாழ்வாதாரம் முன்னேறும். இந்த விவசாயமும் ஆடு, மாடு மேய்த்தலை மட்டுமே ஊக்கப்படுத்தினாலே அரசம்பட்டியா மாறிடும். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டியா மாக்குறது நாம் தமிழர் கட்சி கையில மட்டும் தான் இருக்கு.